ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சேனல் பேனர் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேனல் பேனர் நான் பிக்சலாக ஆப்பை வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். பேனர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜ் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் அமுத்திட்டு நீங்கள் யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணால் தான் நம்ம செட் பண்ணும்போது ப்ராப்பராக வரும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட சேனல் ஹோம் பேஜ்குள்ளே போய்க்கோங்க. சேனல் ஹோம் பேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். அதில் கஸ்டமைஸ் சேனல், மேனேஜ் வீடியோஸ்ன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு அமுத்திக்கலாம். அந்த கஸ்டமைஸ் சேனல் அப்படின்னு அமுத்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். அதில் நீங்கள் செகண்டாக இருக்க பிராண்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பிராண்டிங் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்மளோட சேனல் லோகோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனு, அப்புறமா சேனல் பேனர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அது கீழே சேனல் வாட்டர் மார்க் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு இருக்கும். அதில் நீங்கள் செகண்டாக இருக்க பேனர் இமேஜ் அப்படிங்கிற அதை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச், ரிமூவ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இப்போ இமேஜ் எதுவும் வைக்கலை, பேனர் இமேஜ் எதுவும் வைக்கலைன்னா உங்களுக்கு ஆடுன்னு இருக்கும். அந்த ஆட் ஆப்ஷன் கூட அமைத்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சேஞ்சுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கேலரிக்கு போய் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருந்த இமேஜை எடுத்துக்கலாம். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வியூவபிள் ஆன் ஆல் டிவைசஸ் அப்படின்னு இருக்கிறது நீங்கள் ஆண்ட்ராய்டெல்லாம் பார்த்தா தெரியும். அப்புறம் இந்த ஹோல் ஸ்க்ரீனும் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்க டன் அப்படின்னு அந்த ஆப்ஷனை அமுத்திக்கலாம். அது அமுத்துனதுக்கப்புறம் மேலே பப்ளிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பப்ளிஷ் ஆப்ஷன் அமுத்தினா தான் இது இந்த பேனர் இமேஜ் செட் ஆயிடும். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்சஸ் பப்ளிஷ் அப்படின்னு வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம யூடியூப் பேஜுக்கு பார்த்தா இப்போ நம்ம செட் பண்ணது அங்கே விசிபிள் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.